எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னும் எனக்கு முன்னாடியே இங்க வந்துட்டீங்களா? நான் இப்போ ஒரு சந்தோஷமான விஷயத்த தான் இந்த விளாக்ல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேங்க. சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றம். எங்களோட லைஃப்பும் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும் இல்லையா? அதுதான் இந்த புது வருஷத்துல புதுசா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி நம்ம ஆரம்பிக்கும்போது என்னன்னா, பொதுவாவே ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிச்சாலே கடன் வாங்கி தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாரி எல்லாரோட மைண்ட் செட்டுமே இருக்கும். ஏன்னா அந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கும்போது நெறைய பணம் நம்ம கையில இருக்காது. பட் என்னன்னா, ஆரம்பமே கடன்ல ஆரம்பிச்சது அப்படின்னா, அந்த கடன அடைக்கிறதே நம்மளுடைய வேலையா போயிடும். அதுக்காக நம்ம ஓட வேண்டியதாயிடும். நம்ம கிட்ட இருக்கிற பொருள வச்சே நம்ம ஆரம்பிக்கலாங்கிறது தான், நான் எங்க வீட்ல மோகி, அம்மா, அப்பா எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எடுத்த ஒரு முடிவு. ஈல இருக்கிற மேக்ஸ் கோல்டுக்கு தாங்க நான் வந்திருக்கேன். ஏன்னா நெறைய விளம்பரங்கள நான் பார்த்துட்டே இருந்தேன். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது, அங்க போனா நம்மளுடைய கோல்டு என்ன வேல்யூ இருக்கோ, அந்த வேல்யூ அப்படியே அவங்க பார்த்து பணம் குடுத்துருவாங்க அப்படின்னு. அங்க நல்ல வெல் ட்ரெயின்டு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த பெர்சன் நம்ம கோல்ட வந்து நல்லா செக் பண்ணி 916 என்னங்கிறதெல்லாம் பார்த்து, அதுக்கேத்த மாதிரி வேல்யூ இருக்கிற பணத்த நம்மளுக்கு குடுத்துருவாங்க. ஸோ நம்ம அடகு கடைக்கோ, இல்ல பேங்க்லயோ விக்கிறதுங்கிறத தாண்டி, மேக்ஸ் கோல்டு நம்ம கோல்டுக்கு ஒரு சரியான இடம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நானுமே கிளம்பி வந்துட்டேன். சார், நான் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். மேக்ஸ் கோல்டு பத்தி நெறைய விளம்பரங்களும் பார்த்தேன். என் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து சொன்னாங்க. அத நம்பி தான் வந்திருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து வாங்கின நகைகள் தான். பட் இத விட நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போணுங்கிறதுனால தான் இத கொண்டு வந்திருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. செக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலா நான் வந்து ரொம்ப மெல்லிசா, குட்டி குட்டி நகைகள் தான் நார்மலாவே யூஸ் பண்ணுவேன். எங்க அம்மாவுடைய கட்டாயத்தின் பேர்ல தான் இந்த மாதிரி கொஞ்சம் பல்க்கான நகையெல்லாம் வாங்கி வச்சேன். அது இந்த நேரத்துல எனக்கு நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாரி நீங்களே பார்த்துருப்பீங்க. பெரும்பாலும் இந்த மாரி குட்டி தோடு தான் நான் வந்து யூஸ் பண்றது. இது என்னோட ஃபேவரைட் தோடு. இது யோசிச்சு பார்த்தா இது சார் சாரி இந்தாங்க. நோ ப்ராப்ளம். இப்போ யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. ஏன்னா பெரியவங்க வந்து எப்பவுமே நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அது நமக்கு வந்து புரியாது. நம்ம பெரியவங்களா ஆவோம்ல, அப்போ புரியும். இப்போ பாருங்க இதெல்லாம் எவ்வளோ இதேதான். இந்த செயின் கூட பார்த்தீங்கன்னா, வாங்கும்போது "ம்மா இதெல்லாம் வேணாம்மா, இவ்ளோ கனமா இருக்கு. நான் போட மாட்டேன்" அப்படின்னா, இப்போ பாருங்க இது எவ்வளோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. பண்ணியாச்சு. ஆ. எல்லாமே 916 தான். வெயிட் மட்டும் செக் பண்ணிடலாம் மேம். ஓகே. செக் பண்ணிக்கோங்க. ஆ. ஓகே தான் சார். ஓகே. ஓகே. இந்த ஃபார்ம் மட்டும் ஃபில்அப் பண்ணிடுங்க. நான் அதுக்குள்ளே போய் கேஷ் கொண்டு வந்துடுறேன். ஓகே. நகை விற்கிறது வந்து மனசுக்கு கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது ஒரு நல்ல விஷயத்துக்கான முன்னேற்பாடு அப்படின்னு சொல்லும்போது அது கஷ்டமாக இல்லைங்க. ஏன்னா நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து நிறைய பணம் வரும்போது அதில் நம்ம இன்னும் நிறைய நகை வாங்கலாம்ல. அந்த மாதிரி தான் மனசு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. எப்போவுமே நான் யோசிக்கிற மாதிரி பாசிட்டிவாக இருக்குது. செக் பண்ணிக்கோங்க மேம். எஸ். உங்களோட பணம் 5 lakhs. சந்தோஷமாக தான் இருக்குது நிஜமாவே. பரவாயில்லைங்க. நம்ம நகை வாங்கும்போது எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கினோமோ அதுக்கு குறைவில்லாமல் எனக்கு திரும்பவும் கிடச்சிருக்கு. ஓகே, இதை வச்சு நம்ம இன்னும் ஒரு பெரிய விஷயத்தை முன்னெடுப்போம். அப்பா, பை நிறைய பணம் ரெடி ஆயிடுச்சு. கிளம்ப வேண்டியது தான். ஸோ இந்த விஷயமும் இப்போ நாங்கள் எடுத்துருக்கிறது எங்கள் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எங்கள் சக்திக்கு ரொம்ப பெருசுங்க. அதனால தான் நான் வந்து அந்த கோல்டெல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கி கொடுத்துருக்கேன். உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி இந்த புது வருஷத்தில் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹெசிடேட் பண்ணாதீங்க, உடனே ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா நம்ம யோசித்து முடிக்கிறதுக்குள்ளே அதை செயல்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க.
ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, இந்த மாதிரி எங்ககிட்ட கூட இந்த நகையெல்லாம் யூஸ் ஆகாமல் இருக்குது, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிஜமாவே ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ் மேக்ஸ் கோல்டுங்க. இங்கே உங்களோட நகைகளை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்து அதுக்கான தேவைக்கான பணத்தை வாங்கிக்கலாம். கண்டிப்பாக வந்து நிறைய கழிக்கவே இல்லை, அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதனால தான் நான் அந்த கொட்டேஷன் பார்த்த உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். 2வது நான் அங்கேயே சொன்ன மாதிரி உங்களால் இந்த இடத்துக்கு வர முடியல அப்படின்னாலும் நீங்கள் அதுக்காகவும் தயங்க வேண்டாம். ஒரு கால் பண்ணிங்கன்னா போதும், அந்த ஒரு நல்ல வெல் ட்ரைன் பர்சன் தான் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க உடனே செக் பண்ணிவிட்டு அது 916 ஹால்மார்க்காங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக உங்கள் கையில் கேஷ் கொடுக்குறாங்க. அதுக்காக அலைய வைக்கிறது இல்லை, எந்த ப்ரொசீஜருமே இல்லை, உடனடியாக கேஷ் கொடுத்துருவாங்க. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் இது இல்லாமல் எங்ககிட்ட பணம் இல்லை, இந்த நகை மூழ்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சாலும் அதையும் மீட்டெடுத்து உங்களுக்கான பணத்தை உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அந்த மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்டு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு வந்தது வந்து இஎம்ஆரில் இருக்கிற ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன். இந்த பிரான்ச்சில் தான் நான் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் உங்கள் ஏரியாவில் இது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கெல்லாம் இருக்குன்னு நான் அந்த விசிட்டிங் கார்டு அதுக்காக தான் கையிலேயே வச்சுருக்கேன். இதை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது எங்கெல்லாம் இருக்குன்னா சென்னையில் டி நகர், உஸ்மான் ரோடு, எக்ஸ்பிரஸ் அவென்யூ, அப்புறம் அண்ணா நகர் ஈஸ்ட், அண்ணா நகர், அப்புறம் வந்து போரூர், தாம்பரம், பெரம்பூர், வேளச்சேரி, ஓஎம்ஆர், தண்டையார்பேட், இவ்வளோ இடங்கள்ல இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த இடங்களில் எங்கேயாவது இருக்கீங்க, உங்களுக்கு பக்கத்தில் நியர்பை இடம் வேணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன இடங்கள்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஃபோன் நம்பரும் பார்த்தீங்கன்னா 0444545 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கலாம். அடுத்தது நல்ல விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதையும் உங்களோட நான் கூடிய சீக்கிரமே ஷேர் பண்ணிப்பேன். எப்போவும் நான் கேட்குற மாதிரி உங்களோட அன்பையும் ஆதரவையும் எங்களுக்கு இதே மாதிரி கொடுங்க. கடவுளையும் உங்களையும் விட்டால் இப்போதைக்கு எங்களுக்கு வேறு யாரும் இல்லை, அது மட்டும்தான். லக்ஷ்யா ஜங்ஷன் இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல பாசிட்டிவான வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறோம். அது வரைக்கும் எங்கள் சேனல் பார்த்துட்டே இருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய புதிய விஷயம் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.